வணக்கம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த கிரகம் உச்சமாக இருக்குது, ஆனால் அந்த கிரகத்தோட பலன்கள் எனக்கு முழுமையாக கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக குரு உச்சமாக கடகத்தில் இருந்து அது எனக்கு எந்த பலனும் தரல, பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சந்திரன் கடகத்தில் ஆட்சியாக இருந்தாலும் எனக்கு பெரிய அளவில் மனசில் தைரியம் இல்லை, மனசு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படியா? அவங்களுக்கு ஆட்சி உச்சமாக இருக்குது, சந்திரன் நல்ல பலமாக தான் இருக்குது, தன்னோட சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார், ஆட்சியாக உட்காந்துருக்கார். ஆனாலும் ஜாதகருக்கு மனசு ரீதியாக குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ராகு கேது கூட இருந்தால் அந்த பலன் கிடைக்கும். பட் ராகு கேதுவும் கூட இல்லை, ஆனாலும் அவங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் இல்லாத சூழ்நிலை இருக்கே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கு. உதாரணமாக தனுசு ராசியில் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே தனுசு ராசியில் இருக்கிற சந்திரன் நவாம்சத்தில் கடகத்தில் இருந்தால், கடகத்தில் ஆட்சியாக தான் இருக்குது, நல்ல பலனை தான் தரணும். அந்த மாதிரி இருந்தால் ராசியில் இருக்கிற இடத்துக்கு 8வது இடத்துல அம்சத்தில் இருக்கு. இது அஷ்டகாம்சம் என்று சொல்லப்படும். 8வது இடத்துல அம்சத்தில் இருக்கிற ஒரு பாதகமான பலனை தருகின்ற யோகமற்ற ஒரு நிலை. அப்போ ஜாதகத்தில் ஒரு கிரகம் ராசியில் இருக்கிற இடத்திலேருந்து 8வது இடத்துல அம்சத்தில் இருந்தால் அதுக்கு பேர் அஷ்டகாம்சம். அந்த தசாபுக்திகள் எந்த விதத்திலும் ஜாதகருக்கு நன்மைகளை, அதனுடைய காரகத்துவத்தை அதனுடைய தசாபுக்திகள் நடக்கும்போது தராது. இந்த பலன் தசாபுக்திகள் நடக்கும்போது மட்டும்தான். ஆகவே இப்போ சந்திர தசை தனுசுல இருந்து கடகத்தில் சந்திரன் நவாம்சத்தில் இருந்தாலும் சந்திரன் தசையோ புத்தியோ நடக்கும்போது ஜாதகருக்கு மனசு ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.